எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே பெரிய பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கு. கமெண்ட்டுகளில் பட்டாஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வந்த பொழுது அந்த பங்குகள் எடுத்து பார்க்கும்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை கீழே விழுந்து கிடக்கு அப்படின்றத மாதிரி தானே சொல்ல முடியும். இந்த சமயத்தில் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் 0% ஹேட்டர், அதாவது இதுவரைக்கும் ஒரு கமெண்ட்டுகளில் எந்த விதமான வெறுக்கத்தக்க பேச்சுகளுமே வந்ததில்லை. ஆனால் கடந்த 2 நாட்களாக ஒரு 8 பேர்த்து பக்கம் ஏதாவது ஒரு கமெண்ட்கள் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நம்மளுக்கு கெட்ட சவகாசமே ஆகாது என்பது போல் நம்மளுக்கு எதுக்கு அந்த நெகட்டிவிட்டி ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா சிந்திச்சு பார்த்தேன். இனிமேல் இந்த பட்டாசு லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்டுகளில் வந்ததுன்னா அந்த கமெண்ட்டுகளை பற்றி பேசாமல் இக்னோர் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கேன். நீ என்ன எதுக்கு அவங்கள கையை பிடிச்சி இழுத்த அப்படின்ற மாதிரி இந்த சில 8 பேர்த்து பக்கம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் யோசிப்பாங்க போல். கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் இறங்கி கிடக்குன்றோம், மேலே அதே பங்குகள் மேலே ஏறிச்சுன்னா மேலே ஏறிச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். எது எப்படியோ நம்மளுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? இந்த கமெண்ட்டுகளில் இந்த இனி பட்டாசு லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுகள் வந்ததுன்னா அந்த கமெண்ட்டுகளை இப்போதைக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறது அப்படின்றதான் இருக்கிறதுலே நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். நண்பர்களே, அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மட்டும்தான் இப்போ ரொம்பவுமே முன்னணியாக இருக்குது. முதல் தகவல், நம்ம எஃப்ஐஎஸ் அவங்களுடைய முதலீடு திரும்புமா? இப்போதைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. போன வாரத்தில் எடுத்து பார்க்கல. கடந்த 2 மாதமாக நம்ம மார்க்கெட் மகிழ்ச்சியை மேலே ஏறி வந்ததுக்கு இந்த எஃப்ஐஎஸ் ஒரு காரணம். பெருசாக ஒன்றும் பணம் போடல. ஒரு 5000 கோடி பக்கம் தான் கடந்த 2 மாதத்தில் போட்டிருந்தாங்க. இப்போவும் 12000 கோடி பணம் போட்டிருக்காங்க. ஆனால் கடந்த 5 நாட்களை எடுத்து பார்க்கும்போது அவங்க நம்ம மார்க்கெட்டில் வித்து தான் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இனி என்ன ஆக போகிறது? சமீபத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஆக்டிவிட்டி அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் நடந்தது. அந்த பெரிய ஆக்டிவிட்டி அப்படின்றது நடந்ததுக்கப்புறம் கடந்த 5 நாட்களாக அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய ஆக்டிவிட்டி நடந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் வெடிச்சு சதுரி மேலே தான் ஏறி வந்தான். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டிவிட்டி அப்படின்றது நடந்த பொழுது அதுக்கு கீழே அதை உடச்சி கீழே போனதுக்கப்புறம் பயங்கரமாக பயமுறுத்திட்டு தான் அப்புறம் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தான். அப்போ இந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது தக்க வச்சுக்கிட்டான்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ரேஞ்ச் என்பது ரொம்பவுமே பக்கத்தில் இருக்குது, ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆனால் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அடுத்த வாரத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை என்ன பண்ண போகிறான்? கீழே உடைச்சிருவானோ? 24,400க்கு கீழே போச்சுன்னா பயங்காட்டுவானோ அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்ன பெரிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டினுடைய மே மந்த் மீட்டிங்கில் அவங்களுடைய ரேட்டை எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல் வச்சுருந்தாங்க. அது சம்பந்தமாக அவங்க மீட்டிங்களில் என்ன பேசினாங்க அப்படின்ற நிலவரம் நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து சேரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் கொஞ்ச நாள் 90 நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி எதுவும் பேசாமல் இருந்தது. போன வாரத்தில் மறுபடியும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக நம்மளுடைய மார்க்கெட்டில் அடுத்த வாரத்தில் பிளாக் மண்டேவாகவோ அல்லது பிளாக் ஃப்ரைடேவாகவோ பாதிக்குமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த டொனால்ட் ட்ரம்ப் கம்முன்னு இருக்காமல் யாருமே இப்படி ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. கிரிப்டோ கரன்சி என்பது இன்னுமே உலகளவில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த கிரிப்டோ கரன்சியில் ரொம்பவுமே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஸோ உலகமே அமெரிக்க டாலரை ரிசர்வ் கரன்சியை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் போக நம்ம உள்நாட்டில் ஜிஎஸ்டியினுடைய மீட்டிங் கொஞ்சம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது இனி ஜூன் மாதத்தில் டப்புக்குன்னு பிறந்த உடனே வந்துடும். இப்போ மே மாதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நியூ இயர் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 5 மாதம் போகலையா? அது மாதிரி இப்போ இருந்து டபக்குன்னு ஜூன் மாதத்துக்குள்ளே ஜிஎஸ்டி மீட்டிங் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட் என்ன பண்ணும்? கீழே மட்டும் உடச்சிடாத ஆண்டவா, எதா இருந்தாலும் நீ மேலே போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எது நடக்குதோ இல்லையோ அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும். கீழே இறங்கினா என்ன பண்ண முடியும்? நிறைய பேர்னால ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படி அந்த காலத்தில் 5 மாதமெல்லாம் தொடர்ந்து இறங்கினான், அப்படி ஒரு மனவேதனையை யாருமே சமீபத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் அதை அனுபவிச்சுட்டு தானே கோந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி கீழே இறங்குச்சுனாக்கா அது மாதிரி அனுபவிக்கிற மாதிரி கூட ஆகிடும். எது எப்படி அவங்க இன்னொரு 15 நாளில் மார்க்கெட்டினுடைய தலையெழுத்து என்பது
ஆல்மோஸ்ட் நிர்ணயம் ஆகிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதமாக நிறைய பேர் லாக் ஆகி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அடுத்த 15 நாளில் ஏதாவது அந்த லாக் ரிலீஸ் ஆகிறது நடக்குதா இல்லையா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாளுக்குள்ளே தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சமயத்தில் உலகத்தில் பெரிய பங்குகளினுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இந்திய மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பெருசாக சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலான் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா அப்படின்ற பங்கு நிறுவனத்தினுடைய விலை கரெக்டாக சென்டர் பாயிண்டில் $339 இருக்குது. மேலே பார்த்தா 500 பக்கத்தில் இருக்கான், கீழே பார்த்தா 200. ஸோ இது சென்டர் பாயிண்ட். ஸோ அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே மேலே போய் தொட்டுட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் டெஸ்லாலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓனர் எலான் மஸ்க் இனிமேல் நான் வேலையை மட்டுமே பார்க்க போகிறேன், அரசியலை விட்டுட்டு வெளியே வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு நிறுவனம் வால்மார்ட், அவங்க 1500 பேர்த்த வேலையை விட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல்கள்லாம் அடுத்த வாரத்தில் மார்க்கெட்டில் எப்படி எதிரொலிக்குது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த மேன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு ஸ்டீல் செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குனுடைய லேட்டஸ்ட்டாக என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி 20 கோடி 30 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு 68 கோடியாகவும் அதே மாதிரி அவனுடைய சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களை பெரிய ஆளுகளை ஃபாரினர்ஸ் அவங்க 2% தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை ஒரு கன்சிடரபிளான பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கினுடைய விலை என்பது ஒரு வருடத்தினுடைய அளவில் மேலே 500 ரூபாயும் கீழே 200 ரூபாயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தற்சமயத்துக்கு அந்த பங்கு என்பது ஒரு சென்டர் பாயிண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த பங்கு செஞ்சிருக்கக்கூடிய Q4 ரிசல்ட்டுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா, அதாவது இவனுடைய Q4 ரிசல்ட்டில் வந்து லாபம் என்பது அதிகமாக பண்ணியிருக்கானே இதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா, அல்லது இந்த கம்பெனியில் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு கம்பெனிகள் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஒரு பங்கினுடைய ப்ரொமோட்டர்ஸ் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குகளை பிளட்ஜ் பண்ணி பணம் வாங்குறாங்க அப்படின்னாவே அது ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் தற்போதைக்கு டெட் டு ஈக்விட்டி என்பது குறைவாகவே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, சில பேர் வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவங்க வந்து ஸ்டாக் பிஇ என்பது இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக இருக்கா, இன்ட்ரின்சிக் வேல்யூ விடவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா, அதே மாதிரி புக் வேல்யூக்கு இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல தகவல்கள் இருக்கிறதுனால யார் எந்த பக்கம் யோசிக்கிறது கரெக்டாக இருக்கும், அதாவது இந்த பங்கினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இதில் வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறது ஜெயிக்குமா, அல்லது growth இன்வெஸ்டர்ஸ் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய பங்குகளை பார்க்கவங்களுடைய செயல்பாடு அவங்க எப்படி இந்த பங்கினி வளரும்னு நினைப்பாங்களோ அது கரெக்டாக இருக்குமா அப்படின்றது சரியாக ஒரு வருஷம் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். டாய் எங்களை வச்சு காமெடி கீமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இந்த ஐஆர்சிடிசி பங்கு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால் இவனுக்கு வெட்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் தான் 650 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி வந்ததெல்லாம் நல்ல விஷயம்தான் மார்க்கெட் ஏறி வந்தப்ப. ஆனால் 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி புல்லிஷாக தன்னை காட்டி கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு 3 நாட்கள் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். இதுக்கு முன்னாடியே ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு பக்கம் இறங்கின பங்கு தான். அதுக்கு முன்னாடியே 2 முறை என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 days மூவிங் ஆவரேஜ் ஒவ்வொரு முறையும் தொட்டுட்டு பக்கத்தில் போயிட்டு கீழே இறங்கிட்டான். சரி இந்த முறை இவன் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கடந்த 3 நாட்களாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் ரெயில்டெல் அப்படின்ற இன்னொரு ரயில்வே துறை பங்கு, அந்த ரெயில்டெல் வந்து கடந்த 3-4 நாட்களாகவே 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி கெட்டியாக அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். இனி இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த 2 பங்குகளுமே ஒரு குறிப்பிட்ட மொமெண்டம் பக்கத்தில் இருக்கா. இனி மொமெண்டம் பிக்கப் ஆகி மேலே போக போகிறானா இல்லை மொமெண்டம் ஃபெயிலியர் ஆகி கீழே வர போகிறானா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே மாற்றி கை கொடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது ஒரு தகவல் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னாக்கா, இப்போ உலகிலேயே தலை சிறந்த பொருளாதாரம் கொண்ட நாடுகள் அப்படின்ற இடத்துல இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு 4வது இடத்துல வந்துடுச்சு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனி ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அது இன்னும் சில மாதங்கள்லையோ சில வருடங்களையோ அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்கனாக்கா உண்மையிலேயே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.
நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் என்பது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. இப்படி நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் கோவிடுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது அப்படின்ற வந்த தகவல்கள்னால தான் இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமீபத்தில் கூட இறங்கின பங்குகள் 50%, 50%, 100%ன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்காங்கன்னா இது போன்ற அடிப்படையாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்கள்னால தான். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஷேரினுடைய விலை மட்டும் ஏறிடாத அப்படின்ற மாதிரி இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வெறும் 50 ரூபாய்க்கு கம்மியாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். ஆனால் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பதெல்லாம் சமீபத்தில் லாபம் என்பது 133 கோடியெல்லாம் பண்ணவன் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக 1.55% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இன்ட்ரிம் டிவிடெண்டாக ஒரு பங்குக்கு 50 பைசா கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ சமீபத்தில் ரிசல்ட்டுகளின் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்ற விஷயத்தை இந்த நிறுவனத்தினுடைய பங்கின் விலை சந்திச்சிருந்தது. மிகப்பெரிய ஒரு ரிசல்ட். இதுக்கு முன்னாடி 3 மாதம் கூடி ஏறி இறங்கின ஒரு வேல்யூவை ஒரே நாளில் அவன் வந்து இப்படி வால்டிலிட்டி அப்படின்றத காமிச்சிருந்தான். ஸோ ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனி இவன் எந்த பக்கம் மேல் நோக்கி போக போகிறானா அல்லது கீழ் நோக்கி வர போகிறானா அல்லது இன்னொரு 2 மாதத்துக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க போகிறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரே நாளில் பண்ணான். அந்த ஒரே நாளில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் அந்த லெவலுக்குள்ளேயே இருந்துட்டு கீழே பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் 32 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு ஆல்மோஸ்ட் 22 ரூபா வரைக்கும் போயிட்டான். ஆனால் அந்த கெட்டதுலேயும் ஒரு நன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி கீழே இறங்கினதுக்கப்புறம் 22 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 32 ரூபா ஆல்மோஸ்ட் ஒரு 50% என்பது ஏறி வந்து இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான். இனி ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனி அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் கழித்து இவன் எந்த இடத்துல இருக்க போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த L&T ஃபினான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் ஏற்கனவே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் பாருங்க. பார்த்தீங்களா, ஏற்கனவே மார்க்கெட் ஏறி வந்ததுனால அவனுடைய பழைய இடத்துக்கே வந்துடுச்சு. எத்தனையோ பங்குகள் கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுகிட்ட எல்லாம் சந்தோஷம் என்பதே இல்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பங்குகளை பாருங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இவன் 6 மாதத்தில் தன்னுடைய வீழ்ச்சியெல்லாம் மீட்டெடுத்து மேல் நோக்கி வந்திருக்கான் இந்த L&T ஃபினான்ஸ். இந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு 2.25 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் வருது. நண்பர்களே, அடுத்து சொல்லக்கூடிய எல்லா தகவல்களுமே ரொம்ப மகிழ்ச்சியான தகவல்கள். அதாவது இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு பங்குல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய 2025 ஸ்டார்டிங்கில் என்ன லோ இருந்தானோ அதே லோ வந்து ஏப்ரல் மாதத்தில் 125 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்துட்டு மிகப்பெரிய ஒரு லாபத்தை 2 முறை பண்ணி காமிச்சிருக்கான். என்னங்க சாதாரண விஷயமா இந்த டாடா ஸ்டீலில் 2025 2 முறை லாபம் பண்ணி காமிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பங்கினுடைய விலை 10 ரூபா பாட்டு கோஷ்டி அப்படின்ற மாதிரி 10 ரூபா 20 ரூபா இறங்கினாலே இறங்கி ஏறிக்கிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா 2025 ஒரு முறை 30% என்பது லாபம் பண்ணி காமிச்சிட்டு மறுபடி கீழே விழுந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 30%. ஆக மொத்தம் கரெக்டாக இந்த லோ டு ஹைன்னு கணக்கு பண்ணியிருந்தாக்கா ஆல்மோஸ்ட் 60% என்பது இந்த 6 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த டாடா ஸ்டீலில் என்ன ஒரு நல்ல தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குக்கு 3 ரூபா 60 பைசா என்பது டிவிடெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. இன்னுமே ஒரு மிக முக்கியமான தகவல் பாருங்கள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ்கள்னால தொடர்ந்து சில பங்குகள்லாம் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா போனஸ் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டர் தன்னுடைய பங்குகளை தன்னுடைய 2 பிஸ்னஸை தனியாக ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு ஷேர் அப்படின்ற மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரித்து விடுறதாக எத்தனையோ நாட்களாக அந்த தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு வருஷ கணக்குலன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த நியூஸ் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாட்டுக்கு இறங்கி ஏறிக்கிட்டே இருப்பானுங்க இல்லையா. அது மாதிரி ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்காக இந்த கோஃபோர்ஜ் லிமிடெட் அப்படின்ற சமீபத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் தன்னுடைய பங்கினுடைய விலையை அவங்க ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்க ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு தகவல் தான். அப்படி அந்த தகவல் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் 6000லிருந்து 8327 வந்திருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் மேல் நோக்கி போகிறானா இல்லை சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துட்டு மேலே போகிறானா என்ன அப்படிங்கிறது புரியாமல் இருக்குது. பட் இப்போதைக்கு அவன் ஒரு மிக முக்கியமான ட்ரிகர் பாயிண்டில் வந்திருக்கான். 6 மாதம் கழித்து பார்க்கும்போது பெரிய வால்டிலிட்டி காமிப்பானோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த கோஃபோர்ஜ் லிமிடெட் அப்படின்றது பண்ணியிருக்கு. அது மட்டுமா, இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு யார்கிட்டயாவது இருந்ததுன்னா அவங்க உண்மையிலேயே பெருமைப்பட்டுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த ஒரு வருஷத்தில் 5% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி சமீபத்தினுடைய லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு.
இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே பஸ் தயாரிக்கிறதுல 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் பெருமைப்படும்படியாக ஒரு வேலையை பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய போனஸ், அதாவது ஒரு பங்கு என்பது கையில் இருந்ததுன்னா இன்னொரு பங்கு அவங்க இலவசமாக தர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய தகவல்கள் வரும்பொழுது, இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வரும்பொழுது அவங்களுடைய மூவ்மெண்ட் என்பது ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அதாவது இங்கிருந்து மறுபடியும் அவனுடைய கண்ணுக்கு தெரிந்த லோ லெவல் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் விகரஸாக மேலே போகிறானுங்களா, அல்லது இங்கிருந்தே மிகப்பெரிய அளவில் மேல் நோக்கி போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய, ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்காக சமீபத்தில் இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய போனஸ் அப்படின்றதான். இன்னுமே ஒரு அதிசயமான தகவல் அப்படின்றது வந்திருக்கு. எல்ஐசி சாதாரண விஷயமே இல்லைங்க, ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரங்கள்லேயே 6 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றத பிடிச்சிருக்காங்க. இதை மட்டும் இவங்க டெய்லி பண்ணாங்கன்னாக்கா உலகத்தில் எங்கேயோ போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய லாபம் என்பது பெரிய அளவில் வந்துடும். ஸோ நம்ம அதான் இதெல்லாம் ப்ரெஷர் ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இதை டெய்லியும் பண்ணணும். இதை யார் சக்ஸஸ் பண்ணி விட்டாங்கன்னு தெரில. பட் டெய்லி இப்படி 6 லட்சம் பாலிசி மட்டும் பிடிச்சாங்கன்னா அந்த பங்கும் சரி, அந்த கம்பெனியும் சரி, ஓஹோன்னு எங்கேயோன்னு போயிடும். தற்போதைய நிலைமையில் இந்த பங்கினுடைய விலை மிக மிக முக்கியமான ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல இருக்கான். இதெல்லாம் ரொம்பவுமே வாலட்டைலான இடம். இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு இடம் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்தவன் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு பங்குக்கு 200-300 ரூபா ரேஞ்சில் இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த இடத்துல வந்திருக்கான். இனி என்ன செய்ய போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, இப்போ பேசக்கூடிய தகவல் தான் மிக மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு வீடியோவில். ஏன்னா எல்லா கம்பெனிகளுடைய மோஸ்ட்லி 90% மேலே எல்லா கம்பெனிகளுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது வந்துடுச்சு. அப்போ இப்போ முழு ஆண்டு தகவல் என்பது கையில் இருக்குது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க பல ஃபைனான்ஷியல் ரேஷியோஸில். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஒரு ஷேருக்கு போன வருஷம் 1 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தானா, அப்போ இந்த வருஷம் ஒரு ஷேருக்கு 2 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தா அவனுக்கு பெரும்பாலும் மார்க்கெட்டில் அவனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். போன வருஷம் 1 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தா இந்த வருஷம் வெறும் ஒரு ஷேருக்கு 50 பைசா தான் சம்பாரிச்சு கொடுத்தான்னா அவனுக்கு பெருசாக மரியாதை கிடைக்குமா, லாஜிக் படி அப்படின்றது தெரியாது. பட் போன வருஷம் சம்பாரிச்சு கொடுத்ததை விட இந்த வருஷம் அதிகமாக சம்பாரிச்சு கொடுக்கிறான் என்றால், அதே மாதிரி அப்போ அந்த பங்கினுடைய விலை போன வருஷத்து இருந்ததை விட அப்படியே டபுள் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த PE ரேஷியோ கொஞ்சம் குறைவாக இருக்கா, அந்த வேல்யூ கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ ஓரளவுக்கு கொடுக்குற காசுக்கு அவன் கரெக்டான விலையில் இருக்கான், க்ரோத்தும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதே மாதிரி கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவன்கிட்ட இருக்கிற சொத்தை விட கடன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான இந்த 5 ரேஷியோவும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ தகவல்கள் எல்லா பக்கமே அப்டேட் ஆகிட்டதுனால எது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் இந்த 5 முன்னணியில் வருது. நன்றி, வணக்கம்.